அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு பயமாக இருக்கும். ஒவ்வொரு வியாதியை கேள்விப்படும். இந்த வியாதி நமக்கு வந்துடுமோ, அவன் சொல்கிற வியாதி வந்துடுமோ, ஐயோ ஒருத்தன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான், ஐயோ நானும் இறந்து போயிடுவனோ. சிலருக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருமோ, பஸ்ஸில் போகும்போது பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருமோ, ஃபேனுக்கு அடியில் படுத்திருக்கும்போது ஃபேன் விழுந்துருமோ, அப்படிலாம் பயமாக இருக்கும். பைபிள் சொல்லுது, எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதி ஒன்றை நான் உனக்கு வர பண்ண மாட்டேன்ட்டார் ஆண்டவர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நீங்கள் எனக்கு இந்த பரிகாரம் செய்யலாமா, அதுக்கு பரிகாரம் செய்யலாமா, இந்த பிரச்சனைக்கு இந்த பரிகாரம் செய்யணுமே, இந்த பரிகாரம் செய்ய, ஒரு பரிகாரம் செய்ய வேண்டாம். உங்களுக்கு பரிகாரமாக இயேசு இருக்கிறார். அவரே உங்களுக்காக பரிகாரியாய் மாறிவிட்டார். நானே உங்கள் பரிகாரியான கர்த்தர். உங்களுக்காக சிலுவை சுமந்திருக்கிறார். உங்களுக்காக பிறந்தார், உங்களுக்காக வாழ்ந்தார், உங்களுக்காக அடிக்கப்பட்டார், உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக மீண்டும் அவர் உயிரோடு எழும்பினார். மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆயத்தமாக இருங்க. அவர் தான் உங்கள் பரிகாரி. வேறு யாரும் உங்களுக்கு பரிகாரி இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் மல்டிப்ளை.